நபிகள் நாயகத்தினுடைய இந்த பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தம்பி அஸ்வத் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் சோனா திவாகர் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு ஆயிடுச்சுல. காலையில் நான் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சங்கராபுரம் அங்கே ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் திருவிழா முடிச்சிட்டாங்க. வடம் அதான் நானும் சட்டமன்ற உறுப்பினர், அங்கே திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே வடம் இழுத்து தொடங்கி வச்சுட்டு அங்கேருந்து நேரம் இங்கே வருது. அதான் தாமதம் ஆயிடுச்சு. அங்கே பங்கெடுத்துட்டு இங்கே வர்றது அப்படின்னா அது ஒரு அரசியலாக தான் பார்க்குறாங்க. பொதுவாக இந்தியாவுடைய இறையாண்மையே பிறையாண்மையில தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய அரசியலை அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை கட்டமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட காலமா அது இருந்துகிட்டு இருக்கு. இந்த வெறுப்பு அரசியலிருந்து தான் நம்ம நாம் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப சமூக நீதி குறித்து என்ன நம்ம புரிந்து கொள்கின்றோம்? இன்றைக்கு இஸ்லாமா இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவமா இருக்கட்டும் அல்லது இந்து மதமா இருக்கட்டும், இவருடைய சமூக நீதி பார்வை என்ன? இப்ப பகவத்கீதையில 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன் என்று சொல்வது அது அதான் அவருடைய சமூக நீதியா பார்க்குறாங்க. 4 வருணங்களுக்குள் 4000 சாதிகள் இருக்கு. அவர்கள் அதை நிறுவ வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடு கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, இயேசுவுக்குள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறீர்கள் என்று கிறிஸ்தவ மதம் சொல்லுது. அது அந்த கோட்பாடு. ஆனால் இந்தியாவுக்குள்ள வந்த அந்த மதம், இந்தியாவுக்குள் கிறிஸ்தவ மதம் வந்த பிறகு அவர்கள் இந்துத்துவத்தினுடைய இந்த சாதியத்தை உள்வாங்கி கொண்டு தான் அவங்க அதை செயல்படுறாங்க, அல்லது அப்படித்தான் அவங்க நடந்துக்கிறாங்க. கிறிஸ்தவ நாடார் அவங்களே சாதியை அதுக்குள்ள கொண்டு இந்துத்துவத்தினுடைய இன்னொரு வடிவமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு அரபி, எந்த ஒரு அரபியும் அரபியை விட மற்றவர்களுக்கு மேலானவர்கள் இல்லை. வெள்ளையர்கள் கருப்பர்கள் வெள்ளையரை விட மேலானவர்கள் இல்லை. இறையச்சம் ஒன்றே மேன்மையானது அப்படிங்கிறது அதுதான் கோட்பாடு, அதுதான் அடிப்படையான கோட்பாடு. அந்த இதை கரெக்டாக நான் சொல்லலை, ஆனால் அதுதான் சாராம்சம் நான் நினைக்கிறேன். நான் இந்த 3மே இந்த கோட்பாடு தான். இதுதான் அந்த மதத்தினுடைய கோட்பாடு. அப்போ இந்து மதம் அடிப்படையிலே இந்த வர்ண தர்மங்களை, வர்ணாசிரமங்களை அதை நிறுவ வேண்டும் என்று முயற்சிக்கின்றது. கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடு அப்படிங்கிறது அதுவும் சமத்துவமான கோட்பாடு தான். ஆனால் இந்தியாவுக்குள் அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் இன்றைக்கும் உலகம் முழுக்க இந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில், சமத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இஸ்லாமில் தான் நீங்கள் எங்கே போனாலும் அவங்களுடைய அந்த அணுகுமுறையே கட்டி தழுவுகின்ற ஒரு அணுகுமுறை இருக்குது. அங்கே தீண்டாமை இல்லை. மற்ற இந்து மதத்தில் அது தீண்டாமை இருக்கின்றது. இப்போ இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் மதம் மாறணும்னா நீ இந்து மதத்திலிருந்து வெளியேறுங்க அப்படின்னா இஸ்லாமுக்கு போங்கன்னு அவர் சொல்கிறார். தோழர்களே, இந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் இந்தியாவில் எப்படி ஒரு சமூகத்திற்கு அல்லது சிறுபான்மையினருக்கு எப்படி ஒரு சமூக அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதிலிருந்து தான் இந்த சமூக நீதியை நாம் நிலைநாட்ட முடியும் என்று நான் நம்புகின்றேன். இப்போ இன்னைக்கு இந்த ஆண்டு 1925 RSS தொடங்கி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1925 இந்த RSS இயக்கம் தொடங்கி இவ்வளோ 100 ஆண்டு காலத்தில்
அவர்கள் வெளிப்படையாக இந்து ராஷ்டிரம் அமைப்பதுதான் அவருடைய இலக்கு. மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்சே நீதிமன்றத்தில் சாவர்கரோடு மற்ற கைதிகள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில். நீதியரசர் ஆத்மசரண் அந்த விசாரணையை முடித்துவிட்டு இருவருக்கு தூக்கு தண்டனை, மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை. அந்த இருவர் நாதுராம் கோட்சேயும் நாராயணன் ஆப்தே 2 பேரும் தான் அதில் வந்து தூக்கு தண்டனை. மற்றவர்களுக்கு மதன்லால் பெஹ்வா அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை, விஷ்ணு கர்கரே அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை, நாதுராம் கோட்சேனுடைய சகோதரர் கோபால் கோட்சேக்கு ஆயுள் தண்டனை, டாக்டர் பாட்சோன் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை. மொத்தம் வந்து இந்த ஆயுள் தண்டனையில் இவர்கள் 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனை முடிந்த பிறகு மொத்தம் 93 பக்க அறிக்கையை வந்து அவர் படிக்க வேண்டும் என்று நாதுராம் கோட்சே நீதிமன்றத்திலே சொல்கிறார். அந்த 93 பக்கத்தை வந்து படிக்கும் பொழுது 6 பாகங்களாக கோட்சே வந்து பிரித்து கொள்கிறார். அந்த 6 பாகங்களை வந்து 6 மணி நேரமாக அவர் வந்து அதை படிக்கிறார். பலமுறை மயக்கம் போட்டு விழுறாரு. பலமுறை விழுந்த பிறகும் தண்ணீர் குடித்து விட்டு அல்லது முகத்தை கழுவி விட்டு அவர் வந்து நாதுராம் கோட்சே படிக்கிறார். அப்படி படிக்கும்போது அவர் வந்து அந்த சொன்ன மிக முக்கியமான செய்தி, இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும், நான் இந்து என்பதில் பெருமை கொள்கின்றேன், அந்த இந்து என்கின்ற அடிப்படையில் தான் நான் காந்தியை படுகொலை செய்தேன், அந்த படுகொலை செய்ததில் எனக்கு வந்து மிகுந்த பெருமை கொள்கின்றேன். இதெல்லாம் அவர் வந்து அதில் வந்து படிக்கிறார். படித்துவிட்டு அந்த 93 பக்க அறிக்கையிலும் அவர் சொல்வது, இஸ்லாமியர்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள் இவர்களை பற்றி அவர் அந்த 93 பக்க அறிக்கையிலும் அவர் வந்து குறிப்பிடுகின்றார். யாரெல்லாம் இந்துக்களாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டில் வாழலாம். இதுதான் அவர் வந்து சொல்கின்ற நீதி. நீதிமன்றத்திலே அவர் வந்து சொல்கின்ற ஒரு சமூக அநீதியை அவர் வந்து வெளிப்படையாக பேசுகிறார். பிறகு என்ன ஆனது என்று எல்லோருக்குமே தெரியும். தொடர்கள் அன்றைக்கு தொடங்கிய அந்த அஜெண்டா, கோட்சே வந்து அதை வந்து சாவர்கர் விடுதலை செய்யப்பட்டாலும் சாவர்கர் தான் அந்த அறிக்கையை எழுதி கொடுத்தார் என்று எல்லோருக்குமே தெரியும். சாவர்கர் தான் இந்த கொலைக்கு பின்னணியாக இருந்தார் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த கோட்சே மட்டும் நான் தான் கொலை செய்தேன் என்று அவரே வந்து அப்ரூவராக மாறிய பிறகு அவருக்கு வந்து சாவர்கர் வந்து விடுதலை செய்யப்படுகிறார். இன்றைக்கு தலித்துகளும் இஸ்லாமியர்களும் மட்டும் இந்தியா முழுக்க குறிவைத்து வேட்டையாடப்படுகிறார்கள். எதற்காக இந்த தலித்துகளும் இஸ்லாமியர்கள் மட்டும் வேட்டையாடப்படுகிறார்கள்? 2வது வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதில் அவங்க வந்து தலித்துகளை குறிவைப்பது போல, இஸ்லாமியர்களை குறிவைப்பது போல அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களை வந்து அதுக்கு 3வது பட்சத்தில் தான் வைத்திருக்கிறார்கள். முதலில் குறிவைத்திருப்பது வந்து முஸ்லிம்ஸ், 2வது வந்து அவர்கள் வந்து தலித்துகள். இந்த 2 பேரும் எதற்காக குறிவைத்து படுகொலை நடத்துகிறார்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம். இஸ்லாமியர்கள் சொல்லும் பொழுது அதற்கு வேற காரணம், தலித்துகளை சொல்லும் பொழுது அதற்கு வேற காரணங்களை அவர்கள் வந்து கட்டமைக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது அவருடைய சொல்லாடல் அடிப்படையிலே வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று அவர் வகைப்படுத்துகிறார்கள். இப்போ ஏன் இஸ்லாம் தோழர் சொல்லும் பொழுது மற்ற நாடுகள், உலக நாடுகள் குறித்து சொன்னார், ஒரு இனமாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி பார்க்கல. இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தான் மதம் மாறுறாங்க. வேறு யாரும் வந்து இப்போ மீனாட்சிபுரம் தொடர்பாகவோ மற்ற இடங்களில் பார்த்தா இங்கே இருக்கிறவங்க தான் மதம் மாறுறாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு இனமாக வந்து மாற்றி இந்துக்களுக்கு எதிராக வந்து இவங்க வேற ஒரு இனம், வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கட்டமைப்பை அவங்க வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து அடிப்படையில் வந்து இந்த வர்ணாசிரமங்களுக்கு எதிராக நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வெளியேறியவர்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள். நான் 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொன்ன அந்த 4 வர்ணங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில் இருப்பவர்கள். அதனால் இந்த 4 வர்ணங்கள் நீ ஏற்றுக்கொள்ளலை, நாங்கள் சொல்கிற இந்த இதை நீ ஏற்றுக்கலை, அதனால் நான் உன்னை வந்து கொலை பண்ணுறேன், இல்லை நான் உன்னை வந்து நான் வந்து அழிக்கிறேன். இதுதான் வந்து அடிப்படை. அப்போ தலித்துகளும் வந்து இந்த 4 வர்ணங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் அம்பேத்கர் சொல்கிறது. இந்த 4 வர்ணங்களை, இந்த தலையிலிருந்து பிறந்தவன்,
பிராமணர், இதுல இருந்து நீங்கள் வந்து தோல்ல இருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்த வைசியம், காலில் இருந்து பிறந்தவன் வந்து சூத்திரன். இந்த 4 வர்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட அவர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சமூகம் தான் தலித்துகள். இந்த 4 வர்ணங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆகவே அவர்களை வந்து அழித்தொழிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு செயலை, ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அவர்கள் வந்து செயல்படுகிறார்கள் இந்தியாவில். அப்போ 2 பேரும் முதல்ல வந்து குறிவைக்கப்படுகிறார்கள். 2 பேருமே வந்து வர்ணாசிரமங்களுக்கு மாற்றாக அல்லது வர்ணாசிரமங்களுக்கு எதிராக ஒரு சமத்துவ சமுதாயத்தை வந்து படைப்பதற்காக அல்லது சமத்துவ சமுதாயத்தோடு வாழ்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதை வந்து இந்த வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்துவதற்கு, அதை நிறுவுவதற்கான முயற்சி செய்யக்கூடிய சனாதனிகள் விரும்புவதில்லை. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மற்ற விடயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான சமூக நீதி இருக்கின்றது? இப்போ தோழர் சொல்லும் பொழுது எப்படி வந்து குடியுரிமை திருத்த சட்டம் போராட்டத்தின் போது எப்படி வந்து மோசமாக அவர் வந்து நாம் பழி வாங்கப்பட்டோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் வந்து அந்த உமர் காலித் அவருடைய பிணை, அப்போ இவர் இமாம் அவருடைய பிணை மொத்தம் வந்து 18 பேர். 18 பேரில் வந்து 9 பேருக்கு வந்து இன்னமும் வந்து பிணை கொடுக்கல, மீதி பேருக்கு பிணை கொடுத்துருக்காரு. 2019 நடந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம். இதே மாதிரி 2018 வந்து பீமா கோரேகான் வழக்கில் 16 பேருக்கு வந்து இதே யுஏபிஏ சட்டம், இதே என்ஐஏ விசாரணை, இதே தான் 2க்குமே வந்து வழக்கு. அதில் 16 பேர், இதில் 18 பேர். அதில் வந்து ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் வந்து பிணை கொடுத்துருக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ஒருத்தர் இறந்துட்டார், அவர் அருட்தந்தை ஸ்டான் சாமி இறந்துட்டார். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து பிணையில் வந்து பேராசிரியர் சாய்பாபா வந்து இறந்துட்டார். அதாவது வந்து ஊபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வெளியில் வந்தவர்களில் இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. மீதம் உள்ளவர்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய உறவினர் என்று சொல்லக்கூடிய ஆனந்த் டெல்டும்டே அவர் வந்து பிணையில் வந்திருக்கிறாரு. அவருடைய சகோதரர் மிலிந்த் டெல்டும்டே வந்து மாவோயிஸ்டுங்க பேரில் வந்து சுட்டுக் கொல்லப்படுறார். இது எல்லாமே வந்து வேட்டையாடுறது தான். இந்த இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கோட்பாடு. இது எதற்காக இவர்கள் வந்து வேட்டையாடப்படுகிறார்கள்? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திய, தன்னுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், அவர்களை வந்து இன்னமும் வந்து 6 ஆண்டுகளுக்கு மேலே இன்னமும் வந்து சிறைப்படுத்துகிறாங்க. அப்படின்னா இதை விட ஒரு சமூக அநீதி என்னவா இருக்க முடியும்? இதான் நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வி. நீண்ட காலமாக நம்ம வந்து இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக முஸ்லீம்கள் வந்து எதற்காக வந்து அதாவது நீதிமன்றத்துறையிலும் சரி சிறையிலும் சரி எதுவானாலும் நீங்கள் பார்க்கலாம். சிறையில் வந்து நம்ம மொத்தமாக நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக சிறையில் இருக்கிறவங்க கணக்கெடுப்பின் அடிப்படையிலே. அதாவது கொடுஞ்சட்டங்கள், கருப்பு சட்டங்கள், முதல்ல அந்த கருப்பு சட்டங்களும் கொடுஞ்சட்டங்களும் இவர்களை வந்து குறிவைப்பது தான். இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சட்டம் யுஏபிஏ சட்டம் கொண்டு வரும் பொழுது முதல்ல நம்ம தான் விடுதலை சிறுத்தைகள் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன்னா இது இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் குறிவைத்து கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இவர்களை வந்து பழிவாங்க முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா மோடி வந்தோன்னு அந்த வேலையை தான் செய்வார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவதற்காக, நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் பல்வேறு உத்திகளை நீதிமன்றத்தின் வாயிலாக அல்லது வந்து நீங்கள் வந்து காவல்துறை வாயிலாக எதுவானாலும் சரி அதை வந்து அவர்கள் வந்து முழுமையாக அவர்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் இப்போ அதாவது முயற்சி செய்கிறாங்கல்ல. இப்போ பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கு, அந்த வழக்கில் எல்லோருக்குமே தெரியும் நீதியரசர் வந்து வெளிப்படையாக வந்து இந்த இதில் ராமர் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து அவர்கள் வந்து கொடுக்கல. ஆனால் பாபர் மஸ்ஜித் சம்மந்தமாக வந்து கொடுக்கின்ற அந்த ஆதாரத்தை பார்க்குறாங்க, அவர் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஆதாரம் இருக்குது. ஆனாலும் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் தீர்ப்பு சொன்னாங்க? இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தினுடைய மனசாட்சியின் அடிப்படையில் நான் இந்த தீர்ப்பை வழங்குகின்றேன். நீதிமன்றமே வந்து அந்த தீர்ப்பை வந்து வழங்கினுச்சு. இது வந்து பாபர் மசூதி இடத்த வந்து ராமருக்கு கோயில் கட்டணும் சொல்லி அவங்க வந்து அதில் வந்து நிறுவி இன்னைக்கு வந்து ராமருக்கு மகத்தான ஒரு பெரிய கோயிலை கட்டி அவங்க வந்து கும்பிடு. இது வந்து கண்ணு முன்னாடியே நம்ம கண்ணெதிரே நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு அநீதி. நமக்கு தெரியுது, பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சத்தில்
பாபர் மசூதியை இடிக்கிறார்கள். முக்கியமான தலைவர்கள் அதில் வந்து அத்வானி போன்றவர்கள், ஜோஷி போன்றவர்கள், உமாபாரதி போன்றவர்கள் கடப்பாறை எடுத்துட்டு அந்த களத்தில் போய் நிற்கிறாங்க. ஆனாலும் நீதிமன்றம் வந்து அவர்களை விடுதலை செய்து இவர்கள் அந்த தண்டனை செய்யலை, அந்த குற்றம் செய்யலை அப்படிங்கிறத ஒரு தண்டனையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த வழக்குகள் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பில்கிஸ் பானு வழக்காக இருக்கட்டும், 2002 வந்து மிக மோசமான ஒரு சம்பவம்னா அது இந்த மாதிரி பில்கிஸ் பானு வழக்கு தான். அதாவது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து கை குழந்தையை எடுத்துக்கிட்டு உறவினர்களோட வந்து போகும்பொழுது வழிமறித்து, அதுவும் வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தை போட்டு அந்த முழக்கத்தை வைத்து அவர்கள் வந்து படுகொலை குழந்தையை பிடிச்சி சோகத்தில் அடிக்கிறாங்க. தான் ஒரு கர்ப்பிணி என்று, அண்ணா நான் வந்து 7 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன்னா, ஏன்னா அவங்க கூட தெரிஞ்சவங்க, உள்ளூர்காரங்க தான், வேறு வெளியூர்லேருந்து வந்தவங்க இல்லை. ஆனால் நான் வந்து தெரியுங்களா நான் என்னைய அப்படின்னு சொல்லி அந்த பில்கிஸ் பானு சொல்கிறாங்க. ஆனாலும் பாலியல் வன்கொடுமை மிக மோசமாக நடத்திவிட்டு போகிறார்கள். அது தண்டனை 13 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு அரசே அவர்களை வந்து பொது மன்னிப்பு என்கின்ற பேரில் வந்து விடுவிக்கிறார்கள். அரசே அவர் வெளியில் வந்தோன்னா அவர்களுக்கு வந்து சால்வை போட்டு அவர்களை மாலை போட்டு மாலை மரியாதை போட்டு அவர்களை வந்து வெளியிலே வரவேற்கிறார்கள். யார்? பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கும்பல் வந்து வெளிப்படையாக செய்கிறார்கள். அதே போல் வந்து நீங்கள் வந்து பிரேமானந்தா சாமியார், பிரக்யா சிங் தாக்கூர், இவர்கள் எல்லோரும் 2 பேருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தான். காரவன் இதில் வந்து வெளிப்படையாக வந்து அவருடைய அறிக்கை இன்னமும் இருக்குது. அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், அல்லது சம்சௌதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், எல்லாம் மாலைகான் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், இந்த 3 குண்டுவெடிப்பிலே 2 பேருக்கும் பங்கு உண்டு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வழக்கில் வெளிப்படையாக நான் தான் வைத்தேன். இந்த பிரக்யா சிங் தாக்கூர் வந்து அவர் பேசின ஆடியோ வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுது. அந்த நீதிமன்றத்தில் வந்து அவங்க அந்த இதை வந்து ஒப்படைத்தவர் வந்து ஹேமந்த் கர்கரே. அவர் தான் அந்த கேசட்டை வந்து அவங்க பேசின ஆடியோ வந்து கொடுக்குறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஎக்ஸ் பாம்பு வச்சுருக்கிறோம், கொஞ்சம் முஸ்லீம் செத்துருக்கிறாங்க. சொன்னது யார்? பிரக்யா சிங் தாக்கூர். அபினவ் பாரத்னு ஒரு அமைப்பினுடைய தலைவர், ஆர்எஸ்எஸ்லேருந்து அவங்களே வந்து நீங்கள் விலை இன்னொரு அமைப்பு வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நேரடியாக ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லைன்றவாங்க. அவர்கள் வெளிப்படையாக அந்த வழக்கை, அதுக்கு முன்னாடி அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் சிமி என்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள், முஸ்லீம்களை தான் முதல்ல கைது செஞ்சாங்க. ஆனால் எஸ்ஐடி என்கின்ற அந்த அமைப்பு வந்து ஹேமந்த் கர்கரே வந்து விசாரணை செய்த பொழுது சிமி அமைப்பை சேர்ந்தவர்கள் இதில் இல்லை, சம்மந்தம் இல்லை, முஸ்லீம்கள் இதில் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்தியாவில் முஸ்லீம்ஸ் அவர்களுடைய இந்த சமூக நீதி அப்படிங்கிறது, நீ வந்து ராஜேந்திர சச்சார் கமிட்டி என்ன சொல்லியிருக்கு? இஸ்லாமியர்கள் வந்து தலித்துகளை விட வாழ்நிலையில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக இருக்கட்டும், எதுவெல்லாம் வந்து இங்கே வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. வெளிப்படையாக வந்து இதை வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா சச்சார் கமிட்டி வந்து ஒன்றும் மோடி கொண்டு வந்ததில்லை இது வந்து. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து எப்போ நடைமுறைப்படுத்துறது? சொல்கிறாங்க இவங்க வந்து இவர்களுக்கான சமூக நீதி கிடைக்கவில்லை, இவர்களுக்கான வந்து இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, இவர்களுக்கு வேலைவாய்ப்பில் எல்லா இடங்களும் நீதிமன்றத்தில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க, எவ்வளோ தலித்துகள் இருக்காங்க. உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், அல்லது வந்து பிஎம் அலுவலகம், பிரதமர் அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது மற்ற துறையைச் சேர்ந்த அதிகாரமிக்க துறையில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 1-2 பேர் கூட நம்ம வந்து எண்ணிடலாம், அவ்வளோதான். விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறத. அந்த சதவீத அடிப்படையில் சமூக நீதி நிரப்பப்படாமல் நம்ம இருப்பது தான் ஒரு சோகமாக இருக்கின்றது. ஆக நாம் இந்த நாளில் எல்லோரும் இணைந்து, இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒரு சிலர் ஒரு மாதத்திற்கு முன்பு கூட ஒரு இடத்துல ஏதோ பேட்டி பார்த்தேன், இஸ்லாமியர்கள் அமைப்புகள்லாம் கலைச்சிட்டு வந்து மற்ற இயக்கத்தில் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி யாரோ பேசுனது மாதிரி நான் வந்து பார்த்தேன். இது இஸ்லாமியருடைய அரசியல் தன்மையை அல்லது அந்த நிலைப்பாட்டை வென்று அது வந்து கரைப்பதற்கு அல்லது மாற்றுவதற்கான ஒரு பார்ப்பன சதி வேலையாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இதை வந்து வெளிப்படையாக வந்து நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவர்களை வந்து நீங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராக அல்லது வந்து வேறு மதத்துக்கு எதிராக முன்னிறுத்துவது அப்படிங்கிறதே வந்து
இந்தியாவில் மிக மோசமான ஒரு சதி வேலையாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு சாதாரண ஒரு மதம் சம்மந்தப்பட்டது. இது வந்து மதத்தை வந்து நீங்கள் வந்து வேற்று இனத்தை சேர்ந்தவர்கள், இனத்துக்காரர்கள் என்று அவர்களை வந்து பகைமை பாராட்டுவது என்கின்ற முயற்சியை ஆரம்பத்திலிருந்து பார்ப்பனர்கள் வந்து அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இடைநிலை சாதிகள் வந்து அதை செயல்படுத்துகிறாங்க. அப்போ கோட்பாட்டு அடிப்படையில் மிக தெளிவாக இந்த வர்ணாசிரமங்களுக்கு எதிராக நின்று இருக்கின்ற மிகப்பெரிய சமூகங்கள் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தான். அவர்கள் இப்போ அம்பேத்கர் சொன்னது தான், நீங்கள் வந்து சமத்துவம் வேணும், சமூக நீதி வேணும் அப்படின்னா இந்துத்துவம் சனாதனம் அழித்தொழிக்கப்பட வேண்டும். இது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. அப்போ அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் இந்த சனாதனத்துக்கு எதிராக சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த மண்ணில் வந்து இந்த பார்ப்பனிய கோட்பாட்டுக்கு எதிராக, சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து களமாடுகின்றோம். இதுதான் இஸ்லாமியர்களுக்குமான நிலைப்பாடு. அந்த நிலையிலிருந்து நாம் தொடர்ந்து இந்த சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்கு, எல்லா இடங்களிலும் நாம் சமூக நீதியை முன்னிறுத்துவதற்கு களமாடுவோம் என்று சொல்லி இந்த நாளில் எனக்கு வாய்ப்பளித்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.